மாண்பு முதல்வர் அவர்கள் நேராக போயிட்டார். உடனே ராத்திரியோட ராத்திரியாக போகிறார். போயிட்டு அங்கே வேண்டிய உதவிகளை செய்தார். அங்கே இருக்கவங்கள பார்த்தாரு. ஒரு நியாயமான விஷயம். முதலமைச்சர் நைட்லாம் கண்ணு விழிச்சு போனது. அப்புறம் துணை முதல்வர் போனார், பார்த்தார். நான் சென்ற விமானத்தில் தான் நீதிபதி அருணா ஜெகதீசன், நாடாளுமன்றத்தினுடைய தலைவர் கனிமொழி மற்றும் துரை வைகோ அண்ணனுடைய மகன் எல்லாம் வந்தோம், போயிருந்தாங்க. நாங்கள் சார் 17 வயசில் ஒரு பொண்ணு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தா அடிபட்டு கிடக்குது. ஏமா நீ இந்த வயசில் இங்கே போய் இந்த கூட்டத்தில் மாட்டிக்கிட்டுன்னு கேட்டா, உன் கூட யாரும் வரலையான்னு கேட்டேன். வந்திருக்காங்க சார், 3 பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. 3 பேர் காம்பின்னா அடுத்து 14 வயசில் ஒன்று இருக்குது, 13 வயசில் ஒன்று இருக்குது. அது மாதிரி சின்ன சின்ன பசங்களோட கூட போயிருக்கு. இப்படி விழுந்து அடித்து கொண்டு பார்க்கணுன்ற ஆர்வத்தில் போயிருக்காங்க. இது நடந்தது. அப்போ முதல்வர் போய் உதவி செஞ்சார். நான் இந்த நேரத்தில் இங்கே பழனிசாமியை அரசியல் பேச அந்த விஷயத்தில் விரும்பலை. ஆனாலும் எனக்கு துடிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள்லாம் உறுப்பினர்கள். எங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. யார் அப்பம் வீட்டு சொத்து பணமும் கிடையாது. அதிமுக தொண்டர்கள் பணம், தலைவரும் அம்மாவும் அங்கே இருப்பு வச்சுட்டு போன பணம், ஜானகி அம்மாள் கொடுத்த அலுவலகம். இந்த எடப்பாடி பழனிசாமி அங்கே போய் நின்றுட்டு குறை சொல்றீங்களே. ராகுல் காந்தி என்ற காங்கிரஸ் தலைவர் 2 கோடி ரூபாயை டெல்லியிலிருந்து அறிவிக்கிறார். மாண்புமிகு பிரதம மந்திரி அவர் எல்லாத்துக்கும் 2 lakhs கொடுக்க சொல்லி அறிவிப்பு வருகிறது. சென்ற முதலமைச்சர் அரசு சார்பாக 10 லட்சமும் அடிப்பட்டவர்களுக்கு 1 லட்சமும் அறிவிக்கிறார். 1, 2, 3 தன்னை பார்க்க வந்தவர்கள், அந்த ஏழை எளியவர்கள், இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டு இறந்து விட்டார்கள், கர்ப்பிணி பெண்ணிலிருந்து குழந்தைகளிலிருந்துன்னு சொல்லி தாவேகாவினுடைய தலைவர் விஜய் 20 லட்சத்தை அனௌன்ஸ் பண்றார். அதிமுக பணம் இல்லையா? பழனிசாமி, நான் உடனே தான் கேட்கிறேன், பிரஸ் மூலியமா பணம் இல்லையா? என்ன டிராமா பண்ற? நேற்று நின்றுட்டு 2 நிமிஷம் மௌன அஞ்சலின்னு எவனுக்கோ நாட்டில் மௌன அஞ்சலி பண்ணாம இருக்கானுங்க. அங்க நின்றுட்டு பண்றிய போன இடத்துல இவ்வளோ பணம் இருக்கு, ஏடிஎம்கே பணம். என்ன ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்தா என்ன இடுவ? பக்கத்திலே கொள்ளடிச்ச டான் 2 பேர் கேஸை ஃபேஸ் பண்ணிட்டு நிற்கிறான்ல பழைய அமைச்சர்கள். 3 தடவை அந்த தொகுதியில் நின்றாரு தம்பிதுரை. எலெக்ஷன் நேரத்தில் ரைடு வந்தப்போ இந்த செந்தில் பாலாஜி தான் அவரை காப்பாற்றி விட்டார். அந்த கதையெல்லாம் வெளியில் எடுக்கட்டுமா? யாருமே ஏடிஎம்கேல இருந்து முன் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? பர்சனலா கேட்கல, கட்சி பணத்தை கொடுக்கறதுக்கு என்ன கேடு இவனுக்கு? என்னங்க கேடு இவனுக்கு? சொல்லுங்க பாப்போம். யார் அப்ப விட்டு பணங்க?